நம்ம ஒரு கதைய எழுதுறோம். அந்த எழுதுறதுங்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் லைஸ் இன் தி ரைட்டிங். ஆனா, அதையும் பீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எது? அப்டின்னா ஆக்டிங். ஒரு நல்ல நடிகர் அந்த கதாபாத்திரத்த எடுத்து அத செய்யும்போது, அது ஈடு இணையற்றது. அதுக்கு 2 காரணம். 1 நீங்க எழுதுனது காட்சியா அங்க வருது. ஒரு உணர்வா அத அங்க சொல்றாங்க. இன்னொன்னு எனக்கு நடிக்க வராது. பயம் மட்டும் இல்ல. அது அது மேல ஒரு விருப்பமும் கிடையாது. அதனால என்னுடைய நடிகர்கள் மீது எனக்கு ஒரு பேரன்பும், பெருங்காதலும் உண்டு. எப்படி இது பண்றாங்க? ஏன்னா இது நம்ம எழுதுனது. இத உள்வாங்கி நம்மளே இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு அவங்க பண்றாங்களே அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது இப்ப கார்த்தி சார் மாரி ஒரு ஒரு மெய்யழகன் மாரி ஒரு அருள்மொழிய பண்ணக்கூடிய இவங்கள மட்டும் சொல்லல. ரொம்ப சின்ன ரோலுக்கு வர்றாங்கல்ல. வர்றவங்க அந்த அந்த அவங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்க போகுது? 1 நாள், 2 நாள். உதாரணத்துக்கு அந்த பூக்கார மாமா ஒருத்தன் கண்டக்டரா கருணாகரன் நடிச்ச. அவங்க அத அப்படி அது 1, 2 நாள் அத கிரகிச்சு அத வீட்ல மாப்பிள பார்க்குறாங்கன்னா சொல்லும் பாரு. அது எவ்வளோ கவனிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. அருமையான சீன் அது. ஊர் பக்கம் இருக்க சின்ன நையாண்டி அதுவும் சிரிச்சுட்டு போவாங்க அவங்க. ஆமா. எனக்கு இப்ப நீங்க சொன்னதுனால தோணுச்சு. படங்கள்ல எப்போதுமே அந்த கதாபாத்திரம் வர்றப்ப, அந்த கதாபாத்திரம் தான் அழுத்தமா இருக்கும். கருணாகரனும், அரவிந்த் சாமியும் பேசுகிறபோது, கருணாகரன் அதட்டி தான் பேசுவாரு. "என்னார் மௌனா நீங்க? விட்டுருங்க சார். ஒரு மனுஷன் என்ன மன்னிச்சிடு எல்லாரையும்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த பக்கம் அவருடைய மொறப்பு ஒண்ணு. அதாவது நீங்க எந்த திரையில பார்க்குறப்ப அந்த சீனுக்கு கிளாப் இருந்து பார்த்தீங்களா? அந்த அவங்க மொறப்பொண்ணு போயிட்டு திரும்ப வந்து அவர அப்படியே ஒரு அரவணைச்சுட்டு போவாங்கல்ல. நான் 2வது முறை பார்த்தப்ப பார்த்தேன். இந்த சீன் கை தட்டுறாங்க. ஏன்னா, அவ்ளோ நுட்பமா, ரொம்ப அழகா, கொஞ்சம் கூட விரசம் தட்டிராம, அப்புறம் ஃபேவரைட் சீன் வந்து புவனாக்கு அவர் சீர் செய்றது. அப்புறம் அந்த அத்தான்ங்கிற வார்த்தைய ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது.